எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது, குறிப்பா உள்ளரங்க கூட்டமா நடத்துறோம், என்னென்ன மாதிரியான புரோட்டோகால்லாம் நம்ம இங்க ஃபாலோ பண்றோம் சார்? இல்ல, இது காஞ்சிபுரம் மக்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சி இப்ப நடக்க போகுது. முடிச்ச பிறகு இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்குறதா இருக்கு. கண்டிப்பாக மக்கள் விருப்பப்பட்டு எங்களுடைய தலைவரை சந்திக்க இங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய சந்திப்பு சற்று நேரத்தில் தொடங்க இருக்குது. முடிச்ச பிறகு அனுமதி எந்த அளவுக்கு சார் மறுக்கப்பட்டது? ஏன்னா உள்ளரங்க கூட்டமா நடத்துறீங்க, என்ன ரீசன்? உள்ளரங்க கூட்டத்திற்கு இன்டிமேஷன் மட்டும் இருந்தா போதும். அது நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஏதாவது வெளியில நடக்கிற கூட்டங்களுக்கு தான் அதுக்கான அனுமதிகள் எல்லாம் இருக்கு. உள்ளரங்களுக்கு தேவையான இன்டிமேஷன் நாங்கள் போலீஸ்கிட்ட ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நிறைய பேர் குழந்தைங்களோட எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அவங்களுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிருக்கு. ஏன்னா இது உள்ளரங்குல மினிமமா இருக்கிற கூட்டங்கள் தான். அவங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே சிறப்பாக செய்யப்பட்டது. எவ்வளவு பேர் சார் அனுமதிச்சிருக்கோம் இது வரைக்கும்? 1800 2000 பேருக்குள்ளதான் இது வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே நீங்க சொன்னபடி அந்த QR கோட் இருக்கவங்க மட்டும் தான் உள்ளார அது மாதிரி. ஒரு சில பேர் இன்னமும் கூட விஜய் அவர்களை பின்தொடர்ந்து வராங்க வாகனங்களை, தொண்டர்கள் அவர்களுக்கு அது இதெல்லாம் எங்களுடைய மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. கண்டிப்பா இது மற்றவர்களும் இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இதை கம்மி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். கரூர் சம்பவத்திற்கு பிறகா பொதுவெளிக்கு மாறா ஒரு உள்ளரங்கில் நடத்தப்பட கூட்டம் எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம் சார்? இது பாத்தீங்கன்னா தலைவர் அவர்கள் எவ்வளவு சீக்கிரம் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணுங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருந்தாரு. அதனால ஒரு இடைக்கால தீர்வா இது நாங்க இந்த மாதிரி ஒரு உள்ளரங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம். வெளியில போய் மக்களை சந்திக்கணுங்கிறது தான் தலைவர் விருப்பமா இருக்கு. அதனாலதான் நாங்க சேலத்துல அனுமதி கேட்டிருந்தோம். அது தடைபட்டு இருக்கு. நீங்க அதுக்கப்புறம் இந்த SOP கூட கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும், அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா 4 வாரங்களுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்கணுங்கிறதெல்லாம் கண்டிப்பா ஜனநாயக விரோத செயலாக தான் நான் பாக்குறோம். இதற்கான நாங்க எங்களோட ரிப்ளை நாங்க கோர்ட்ல நாங்க இது பண்ணோம். கரூர் துயர சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்க விடல அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லியிருந்தீங்க. நீங்க ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தீங்க, பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கே சென்று விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு பேசலாம் வச்சிருந்தீங்க. இந்த விஷயத்துல இப்ப இந்த உள்ளரங்க கூட்டத்துல எந்த அளவுக்கு காவல்துறையுடைய அனுமதியாகட்டும், அவங்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதா நினைக்கிறீங்க? நான் இதை பத்தி நான் சொல்றேன், பின்னாடி பேசுறேன். குறிப்பா இன்று நடைபெற்ற கூட்டத்துல யார் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பேர் சார் பங்கெடுத்திருக்கிறாங்க? நாங்க சூழல் கருத்தில் கொண்டு 2000 மக்கள் மட்டும், காஞ்சிபுரம் மக்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு அவங்களோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. ஏற்கனவே பரந்தூர் போராட்ட களத்திற்கு விஜய் அவர்கள் சென்றிருந்தாரு, மக்களை சந்திச்சிருந்தாரு. அந்த மக்களை இந்த கூட்டத்துக்கு அவங்க சார்பாக யாரையாவது அழைச்சிருக்கீங்களா? அந்த மக்கள் நீங்க அது தெரிய வரும்.